அந்த 2 பொண்ணுங்களை யார் கொன்னா? ட்ரெக்கிங் போன அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு? யாராவது அவங்கள கொன்னாங்களா? இல்லை வேற ஏதோ மிருகம் வந்து அவங்கள அடிச்சு கொன்னுச்சா? இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மார்ச் 2014 இந்த சம்பவம் நடந்தது. கிறிஸ் மற்றும் லூசன் இவங்க 2 பேரும் அமெரிக்காவில் இருக்கிற பனாமான்ற சிட்டிக்கு இவங்க வந்தாங்க. இவங்களோட பிளான் அங்கே இருந்து ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டு அந்த ஊரை சுற்றி பார்க்கணுன்றதான் அவங்களோட பிளான். ஏப்ரல் 1, 2014 அன்னைக்கு அவங்க ட்ரெக்கிங் கிளம்பலான்னு ஃபோன், கேமரா அண்ட் அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மேப்பில் இந்த பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி அந்த பிளேஸுக்கு அவங்க ட்ரெக்கிங் போக ரெடியானாங்க. ஆனால் இந்த ட்ரெக்கிங் அவங்க வாழ்க்கையே மாற்ற போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மணிக்கு அந்த பிளேஸ் நல்லாவே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த இடத்த சுற்றி ரொம்பவே க்ரீனிஷாக இருந்தனால அவங்க அங்கே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் பின்னாடி எவிடன்ஸாக மாறுன்னு அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நாள் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் எமர்ஜென்சி காலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாக அவங்களோட ரூமுக்கு வரலைன்ட்டு அங்கே இருந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் சர்ச்சிங் டீம் அந்த கார்டு ஃபுல்லாக அவங்க இருக்காங்களான்னு தேடி இருக்காங்க. பட் அவங்க எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஃபோன் கிடச்சிருக்குது. அதுலேருந்து எமர்ஜென்சி காலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. எமர்ஜென்சி கால் போனது தப்பு இல்லை. அவங்க ஃபோன் தொலைஞ்சும் யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எமர்ஜென்சி கால் பண்ணியிருக்காங்கன்ட்டு ரெக்கார்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அதில் இந்த மெமரி கார்டில் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. நிறைய அன்வான்ட் ஃபோட்டோஸ்லாம் நிறையாவே இருந்துச்சு. இது யார் எடுத்திருப்பா, இல்லை வேறு யாராவது இந்த ஃபோன் எடுத்து அந்த கேமராவில் எடுத்திருப்பாங்களான்னு போலீஸ் ரொம்பவே குழப்பம் அடைஞ்சாங்க. அந்த லொக்கேஷன் ரொம்ப தூரம் கொஞ்சம் தள்ளி ஒரு ஆறு ஒன்று இருந்துச்சு. அந்த ஆறுக்கு பக்கத்தில் அவங்களோட ஹைக்கிங் பேக் 2 இருந்துச்சு. அவங்க எல்லாரும் அதில் ஏதாவது குழு கிடைக்குமான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்களோட எலும்புக்கூடு கிடந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் அவங்களோட எலும்புக்கூடு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. இதில் இருக்கிற பெரிய கொஸ்டினே, இவங்களை யார் கொன்னா, இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க எதுக்கு அன்வான்ட் ஃபோட்டோலாம் நிறையா எடுத்து வச்சுருக்காங்க, இப்போ வரைக்கும் விடை கிடைக்காத ஒரு பதிலாகவே இருக்குது. இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம மிஸ்ட்ரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும்